வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு சிலபஸ் அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு 2018 8 இயர்ஸாக இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 4 கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 8 இயர்ஸாக இங்கிலீஷ் பேங்க் எக்ஸாமுக்கு டீச் பண்ணியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டீச் பண்ணியிருக்கேன். கடைசி 4 பேட்ச் இங்கிலீஷ்க்கு பார்த்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு சிலபஸ் அனாலிசிஸ். சரியா, கிராமருக்கான அனாலிசிஸ் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ இது கிராமரை தாண்டி இருக்கிற மற்ற செக்ஷன்ஸ், இதை தயவு செஞ்சு நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை எப்படி படிக்கணும், எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க, உள்வாங்கிக்கிடுங்க. இங்கிலீஷில் நீங்கள் மினிமம், இங்கிலீஷ்னு இல்லை லாங்குவேஜில் இப்போ 2 லாங்குவேஜுமே மோரலெஸ் ஈக்குவல் ஆக்கிட்டானுங்க. முன்னாடி இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இப்போ நல்லா ஈக்குவல் ஆகிட்டு 85 கண்டிப்பாக எடுக்கணும், மினிமம் 85 எடுக்கணும். சரியா, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 95 போடலாம். இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு இப்போ உங்களால் 95 போடுறது என்ன சொல்கிறது, இம்பாசிபிள்னு வச்சுக்கணுங்களா. ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்கன்னா, பட் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். போன டெஸ்ட்லாம் போட்டிருக்கவே முடியாது. அதுக்கான காரணங்கள் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் அவங்க பாட்டாக பிடிச்சி இந்த பாட்டுக்கு இவ்வளவு மார்க் தான் நாங்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் நம்பவே கூடாது. இப்போ கிராமர் 25 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக 25 மார்க் கரெக்டாக கேட்டிருப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. கிராமர்லாம் 30 மார்க் கிட்ட கேட்பாங்க, 30 கிட்ட கேட்பாங்க. சரியா, 25 கிடையாது. இந்த யூனிட்டா பிடிக்கிறாங்களே, யூனிட் 1 2 3 4 5 6 7, இந்த 7 யூனிட்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் வந்துட்டு இதுதான். ஏன்னா இதுல தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். சரியா, ஸோ வெயிட்டேஜை வச்சு பார்க்கும்போது கிராமர் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜை வச்சும் இல்லை இம்பார்ட்டன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 தான். ஏன்னா யூனிட் 7ல் நீங்கள் நினைக்கிற மாதிரி 15 கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. முதல்ல 9 கொஸ்டின் கேட்டாங்க, 10 கொஸ்டின் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா வெறும் 7-8 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 15 லெசன் 15 போயம் இருக்கும். நிறைய கண்டென்ட், அதாவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாசி அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. இது அண்டர்லைன் வாசிக்கிறோம், அண்டர்லைன் பண்ணுறோம், படிக்கிறோம், இப்படி தான் இது இருக்கும். ஃபுல்லாகவே இது இப்படி தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் போயிட்ரி இருக்குல்ல, இதை நம்ம அழகாக படிச்சிடலாம், யாருனாலும் படிச்சிடலாம். பட் இதில் வெயிட்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்டான ஒரு சிலபஸை பெருசாக்கி விடுறதே இந்த 2 ஏரியா தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா முதல்ல தயவு செஞ்சு யூனிட் 1 முடிச்சிடுங்க, கிராமரை முடிச்சிடுங்க. இதுலேயே நான் டிஃப்ரென்ஸ், இந்த ரெட்ல அடிச்சது ரொம்ப டிஃபிகல்ட் டாபிக்கு, கிரீன் ஈஸி டாபிக்கு, ஆவரேஜ் லெவலில் அந்த மஞ்சள் கலர் அடிச்சிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், வேணா பார்த்துக்கிடுங்க. நம்ம டோட்டல் கோர்ஸுமே நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் நம்ம அவைல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ abitsaringlish.com அப்படிங்கிறத நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளாஸஸ் தனியாக வாங்கிக்கலாம், டெஸ்ட் தனியாக வாங்கிக்கலாம். நம்ம யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்குது. 4th டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் இன்னும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஷெட்யூல் போட போகிறோம், டெஸ்ட் கொண்டு போக போகிறோம், கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். பெய்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கோர்சஸ், இந்த ஹோமில் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பேட்ச் அண்ட் டெஸ்ட் பேட்ச் தனித்தனியாக இருக்கும், வேணா பை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிளான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளானில் போயிட்டு இங்கே பிளானுக்கு உள்ளே போனீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 1 இயருக்கு 1,999 அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டென்ட் நிறையா இருக்கும். உங்களால் நான் ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், உங்களால் படித்து முடிக்க முடியாது, அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். படிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். சரிங்களா, இது எல்லாமே லாஸ்ட் இயர் வச்ச டெஸ்ட்டு, இந்த வருஷம் யூடியூப்ல வச்சுட்டு இருக்கிற டெஸ்ட், இனிமேல் வைக்க போகிற டெஸ்ட், அது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். கிளாஸஸ் லாஸ்ட் இயர் எடுத்த கிளாஸஸ், இந்த வருஷம் எடுத்த கிளாஸஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் பை பண்ணோடனே டெலிகிராம் ஐடி, அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், இதில் இந்த கோர்ஸ்ன்ட்டு ஒன்று போடுறோன்னா அதில் சில இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம், அந்த பாயிண்ட்ஸ் நல்லா ரீட் பண்ணி விட்டுக்குங்க, நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கிடுங்க.
அந்த டெலிகிராம் ஐடிக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நம்ம குரூப்பும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? சரி, அப்போ ஓகே. இப்போ யூனிட் 1 ஓகே படிக்கணும், 7 படிக்கணும், படிக்காமல் விட முடியாது. லீஸ்ட் இம்பார்ட்டன் தான், பட் படிக்காமல் விடக்கூடாது. படிக்காமல் விடுறதுக்குன்னு சில ஏரியா இருக்குது, அவன் யாருன்னு நான் சொல்கிறேன். சரியா? படிக்காமல் விடுறதுல ஃபஸ்ட்டு ஏரியா யாருன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். பிகாஸ் இவன் வந்துட்டு ஒன்லி ப்ராக்டிஸ் தான். இவனை படிக்கிறதுன்னு ஒன்று இருக்காது, இவனை ப்ராக்டிஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் இங்கே ஒரு ஏரியா இருக்கும். இவன் ஒருத்த மட்டும் தான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பான். லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஸ்டின் கேட்கல இவனை, இந்த ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின். பட் இது ஒன்லி ப்ராக்டிஸ் தான். இதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம நிறைய கொடுத்துருவோம், நீங்கள் எதிர்பார்க்கறத விட நிறைய கொடுத்துருவோம். ஸோ ரீட் பண்ணி டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். இது ஸ்கோரிங் ஏரியா. இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு விட்டுடலாம். லாஸ்ட் 20 days எடுக்கிறீங்களா, டெய்லி ஒரு ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டிஃபிகல்ட்டி லெவல் கரெக்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இதில் 19 மார்க்கு எடுத்தால் கூட 1 மார்க் லாஸ்ட் தான். இல்லை 20க்கு 20 எடுக்கணும். அந்த அளவுக்கு பக்காவாக கிளியராக தெளிவாக சூப்பராக படிச்சுட்டு போயிடணும். சரியா? ஓகே. அப்போ யூனிட் படிக்க ஆரம்பிக்கும் போது நான் எப்படி படிக்கணும்னா, கிராமர் டெய்லி 1 hour ப்ளஸ் என்னுடைய யூனிட் 7 லிட்ரரி ஒர்க்ஸ் ப்ரோஸ் போயம் வந்துட்டு டெய்லி 1 hour. இப்படி ஃபர்ஸ்ட் 1 monthல இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். யூனிட் 1ஐயும் யூனிட் 7ஐயும். சரியா? யூனிட் 1 அண்ட் யூனிட் 7 ஃபர்ஸ்ட் 1 monthல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிப்பேனா, யூனிட் 3, 4 and 6. யூனிட் 3, 4 and 6 இந்த 3 யூனிட்டுமே யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 6 ஒன்னாவே படிங்க. யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 6 ஒன்னாவே படிங்க. ஈஸியஸ்ட் சாப்டர் ஸ்கோரிங் ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா, செகண்ட் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு 10 hours கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் படிச்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்காது, அழகா தட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியும், அழகா அதை வச்சு தட்டிட்டு போயிடலாம். இங்கே உங்களுக்கு மார்க்க உருவி விடுற ஏரியா யாரு அப்படின்னா இவன் தான். சரியா? இப்போ நான் சில ஏரியா வந்துட்டு ரெட்ல அடிக்க போறேன். அந்த ரெட்ல அடிக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ஒன்று ஈஸியான வார்த்தை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்று பயங்கர கஷ்டமா ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேர்டு டிரான்ஸ்லேஷனை நம்மளுக்கு உறுதியா மார்க் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா அதோடைய சிலபஸ் வந்துட்டு அன்லிமிட்டெட். எந்த சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தை கேட்பாங்க. சரியா? எனக்கெல்லாம் விண்ணூர்தி இல்ல வானூர்தினா ஏரோப்ளேன் அப்படிங்கிறது தெரியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி ரொம்ப தூய தமிழ்ல வார்த்தை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆயிரும். இந்த ஒரு ஏரியா ரெட் அடிச்சிருக்க பார்த்தீங்களா, அவன் நம்மளுக்கு மார்க்கு உருவக்கூடிய ஏரியா. மற்றபடி டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வண்டியா இருக்கு, நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கேட்பாங்க, அந்த டேர்ம் படிச்சிருந்தாதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அங்க ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. டிஃபிகல்ட்டிங்கும் போது என்னது, சிலபஸ் வாஸ்ட்லையும் வாஸ்ட். ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர்ல விட்டுட்டு, இவங்க ரெட்டில் அடிச்ச இவங்க 2 பேரையும் விட்டுட்டு மற்ற அவ்வளோ பற்றி ஸ்கோர் பண்ணிடலாம். 1 படிச்சிடலாம். 1க்கும் 7க்கும் படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா. செகண்ட் மந்த் 2 இல்லை 3, 4 and 6 இது 3ஐயும் சேர்த்து டெய்லி 1 hour போட்டோம்னா 1 monthல கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? இங்க நீங்க நினைக்கிற மாதிரி யூனிட் 3 டிஃபிகல்ட் கிடையாது. குவரிஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் போட்டுட்டோம். லெட்டர்ஸ் எவ்வளவு டீடைல போக முடியுமோ அவ்வளவு டீடைல போட்டாச்சு. ஜம்பிள் சென்டென்சஸ் வந்து டெஸ்ட் 4ல இருக்கு. உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் எடுக்க யாருனாலும் போட்டுக்கலாம். நீங்க பை பண்ண அவசியம் இல்லை, யாருனாலும் போட்டுக்கலாம். அந்த டெஸ்ட் போட்டு பாருங்க. ஸோ யூனிட் 3 அந்த கதை தான். நான் சொன்ன மாதிரி எல்லாமே படிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையுமே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இன்ஃபரன்சஸ் பார்க்க பயங்கரமா இருக்கும். அழகா படிச்சிடலாம், சூப்பரா படிச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். 6 சாப்டர்ல இன்ஃபேக்ட் 7 யூனிட்ல எது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னா, கிராமர் கூட டிஃபிகல்ட்டான ஒரு யூனிட் கிடையாது. உங்களுக்கு மோஸ்ட் டிஃபிகல்ட் யூனிட் இந்த யூனிட் 2 தான்.
ஒகேபுலரின்னு ஒரு வார்த்தையில கொடுத்துட்டாங்க. இது வண்டியா இருக்குங்க, நிறைய இருக்குன்னா சரி ஓகே நம்ம படிப்போம், ஒரு எஸ்எஸ்சி சிலபஸ் மாதிரி எடுத்து வச்சு படிப்போன்னு போனதெல்லாம் நாங்கள் படித்தோம். அவன் கேட்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டான். நீங்க இதுல 10 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்க லெஜெண்ட். இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இவனை முதல்ல படிக்கவே கூடாது. ஏன்னா இவன் கடல், இவன் படிக்க வந்துகிட்டே இருப்பான், இவன் நிப்பாட்டவே முடியாது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வந்துகிட்டே இருப்பான். ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், ஸ்பெல்லிங் என்னத்தை பெருசா வச்சு செஞ்சிருவானுங்க. நம்மள தெரியாம சொல்லிட்டையா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் நம்மள நம்ம வாயில சொல்ல வச்சிருவாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த சாப்டர் இருக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 2, இவனை படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும். இவனை நீங்க கடைசியா தான் படிக்கணும். ஏன்னா இவன் நீங்க எவ்வளவு படிச்சீங்கனாலும் உங்க மார்க் உறுதியே கிடையாது. ஏன்னா நம்ம படிக்காத ஒரு வார்த்தை கேட்டுருவான். இப்போ ஒருத்தன் இந்த யூனிட் 2ல 2 மணி நேரம் செலவழிச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேராது அப்படின்ட்டு. நீங்க 200 மணி நேரம் செலவழிச்சிருப்பீங்க. சரியா? இவன் என்ன பண்ணிருப்பான், இந்த மீதி டைம் எல்லாம் மற்ற யூனிட்ல போட்டிருப்பான். நம்ம 200 மணி நேரம் இதுல தான் போட்டு மற்ற யூனிட்ல கொஞ்சம் கம்மியான டைம் தான் போட்டிருப்போம். இப்ப என்ன ஆகும், இந்த 200 மணி நேரம் நான் யூனிட் 2ல போட்டாலும் எனக்கு 200 மணி நேரத்தையும் தாண்டி ஒரு வார்த்தையை கேட்டு விட்டுருவான். அப்போ இது ஒரு பயங்கரமான ட்ராப் இந்த யூனிட் 2. சரியா? இதில் சில ஏரியா ஸ்கோர் பண்ணிடலாங்க. நான் இப்போ அடிக்கணும் பாருங்களேன். இது வந்து சில ஏரியா வேர்டு கிரியேஷன் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஹோமோ 0 ப்ளூரல் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அப்ரிவியேஷன்ஸ் நீங்கள் நினைப்பீங்க ஸ்கோர் பண்ணலான்ட்டு, பட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. சிங்குலர் ப்ளூரல், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் கூட எடுத்துக்கங்களேன், இது எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணலாம். மற்றதுல தெரியாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க சினோனிம்ஸ் கேட்பானா கண்டிப்பாக கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் புக்கில் நான் ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் எடுத்தீங்கன்னா 2 கிளாஸ் தான் இருக்கும், மீதி கிளாஸ் இருக்காது. இருக்கவே இருக்காது. ஹோமோனிம்ஸோ ஹோமோஃபோன்ஸ் இருக்கவே இருக்காது. அதுக்காக கேட்க மாட்டானா அப்படின்னா கிடையாது. ஸோ டிஎன்பிசி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அந்த எஸ்எஸ்சி சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்எஸ்சி லெவல் டிஃபிகல்ட்டியில் எல்லா புக்ஸ்லையுமே ஜென்ரலாக நம்மளுக்கு வார்த்தைகள் தெரியணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் வந்துட்டு என்னுடைய சஜஷன் என்னன்னா, நம்ம ஒரு லிஸ்ட் கொடுப்போம், ஒரு குரூப் ஆஃப் இது கொடுப்போம், அதை படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். இதுதான் உங்களுக்கு மார்க்கு கீழே இழுத்து ஓடுங்க. மற்ற எதுவுமே இழுத்து விடாது. கிராமர்லாம் பக்கா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். நம்மள்ட்ட படிச்சீங்கன்னா ஒரு 30னா 25, 26, 27 வரைக்கும் அழகா கொண்டு வந்துடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, டெஸ்ட் ஈஸியா 29, 30 அடிச்சிடலாம். சரியா? 3, 4, 6 படிக்கிற ஏரியா படிச்சிடணும், முடிஞ்சிச்சு. 5 ப்ராக்டிஸ் தான். 7 படிச்சிடலாம், அழகா தட்டியெல்லாம், போர்டு அடிக்கும், பட் படிச்சிடலாம். பிரச்சனை இவன் தான், ரொம்ப பிரச்சனை. லாஸ்ட் டைம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். நாங்கள் கரெக்டாக எல்லாமே சிலபஸ் எடுத்துட்டோம். ஆனால் அதாவது வேர்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னா, இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் உண்டு. ஐஎல்ஸ் எக்ஸாமில் A1, A2, B1, B2, C1, C2 இப்படி 6 லெவல் இருக்கு. சரியா? A1 ஈஸியஸ்ட் லெவல், அதுக்கு மேலே A2, அடுத்த B1, B2, அடுத்த C1, C2. இவன் C2 லெவல் வொக்காபுலரி தான் கேட்டான். ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டான். சரியா? நான் பேங்க் எக்ஸாம் டீச் பண்ணுறேன். பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த வொக்காபுலரி தெரியாது, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இவன்ட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு இவனை செஞ்சுக்கிடலாம். முதல்ல இவன் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இவன் ஒரு ஆழமான புதகுழி மாதிரி போக போக வந்துகிட்டே இருக்கும். யூனிட் 2 ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 1 and 7 ஃபர்ஸ்ட் முடிங்க, 2, 4 and 6 அடுத்தது முடிங்க. அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஃபுல்லா போட்டு யூனிட் 2 படிக்கணும். போர் அடிக்கும்போது யூனிட் 5 ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். 3 மாசத்துல படிச்சிடலாம். 3 monthsல சூப்பராக அதை படிச்சிடலாம். பட் 3 months டெய்லி 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பார்த்துக்கிடுங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு அனாலிசிஸ் வேணும், உங்களுக்கு எப்படி படிக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை. எங்களுடைய வேற இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஷெட்யூலோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.